ராசி ராசி சக்கரத்தில் ஆறாவதாக வரக்கூடிய ராசி. உங்களுடைய உழைப்பு ஒரு நாளுமே வீணாகாது. அது சரியான நேரம் பார்த்து நல்ல ஒரு பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னி ராசி அப்படின்னாவே நல்ல ஒரு புத்திசாலித்தனம் நிறைந்த ராசி. பொறுமையாக இருப்பாங்க. இந்த இரண்டு தான் இவங்களுடைய குணம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடியவங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது இவங்களுடைய நிதானத்தை வச்சு தான் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெற்றியின் கதவு இந்த காலகட்டத்தில் திறக்கப்படும். நீங்கள் பொறுமையாக இதனா வரையிலும் காத்துட்டு இருந்தீங்க இல்லையா? அதனால் இந்த காலகட்டத்தில் வெற்றி உங்களுடைய பக்கத்தில் இருக்குது. பொதுவாக நம்மளுடைய கன்னிராசி என்பவர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கினாங்க அப்படின்னா அந்த வெற்றி வர நேரத்தில் விலகி போயிடுவாங்க. இதுதான் இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருந்தீங்கன்னா வெற்றி கதவு பக்கத்துலேயே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த கன்னிராசி என்பவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும், வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ரிலேஷன் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கன்னிராசி என்பர்களுடைய ஒரு சில முக்கியமான மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. ஏன்னா குரு பகவான் தனக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு சாதகமான இடத்துல 11ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். உங்களுடைய ராசி அதிபதி புதனோ உங்களுக்கு நல்ல அறிவாற்றலையும் நல்ல ஒரு பேச்சு திறனையும் கொடுக்க இருக்கிறார். கணக்கில் சிறந்து விளங்க போகிறீங்க. திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்க போகிறீங்க. அந்த ஆற்றல் நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த ஆனி மாதம் முதல் வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும் போது உங்களுடைய பலம், உங்களுடைய அறிவாற்றலை பார்த்து மற்றவங்க பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு யோகமான கிரக அமைப்பு இந்த கன்னிராசி அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னிராசி அப்படின்னாவே நல்ல ஒரு புத்திசாலித்தனமான ராசி அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்துலையுமே ஆராயாமல் இறங்கவே மாட்டாங்க. ஆராய்ந்து இறங்குற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு ஒழுக்கம், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க தான் நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள். குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் மற்றவங்களுக்கு உதவுற மனப்பான்மை கொண்டவங்க. தன்னுடைய உறவுகளாகட்டும், தன்னுடைய நண்பர்களுக்காகட்டும் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த கன்னிராசி என்பர்கள் உதவி செஞ்சுருப்பாங்க. சின்ன விஷயத்தை கூட கவனிப்பாங்க. ஏன்னா இங்கே அறிவுக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு டேலண்ட் பர்சனாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா முழு நேரமும் அந்த வேலையில் ஒரு ஈடுபாடோடு இருப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இது இவங்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். திட்டமிட்டு இறங்கக்கூடியவங்க. இவங்களுடைய பலவீனம் அப்படின்னா அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நடந்து முடிஞ்சதை பற்றி கூட அதிகமாக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது இவங்களுக்கு மன அழுத்தத்தையும் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவையும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிற இந்த காலகட்டம் நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். சனி பகவானும் உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலனை தரக்கூடிய இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். புதன் கிரகமும் உங்களுக்கு ஆதரவாக இருக்குது. அதனால் அறிவு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நல்ல டேலண்டாக யோசிப்பீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராகு கேது எதிர்பாராமல் சின்ன சின்ன மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு சொல்ல புதிய அனுபவத்தை இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்கள் பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். வருகின்ற நாட்களில் தொழிலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளே உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கெல்லாம் புதுசாக ஒரு சில பொறுப்புகள் கிடைக்கும். புதுசாக பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அலுவலகத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, உங்களுடைய மதிப்பில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்தாலும் கூட பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக ஐடி ஃபீல்டில்
கல்வியில், மருத்துவம் சார்ந்த துறையில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. குறிப்பாக அக்கௌண்டிங் சார்ந்த தொழிலில் நல்ல ஒரு யோகமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நிர்வாகத்திறனில் நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு அங்கீகாரம்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு அதற்கான சாத்தியக்கூறு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சொந்த தொழில் தொடங்குனீங்கன்னா கூட கண்டிப்பாக நல்ல ஒரு லாபகரமான கிரக அமைப்பாக தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது. நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. வருமானம் அதிகமாகும். கூட்டுத் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. புதுசாக எதுலையாவது முதலீடு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆராய்ந்து இறங்குங்க. அவசரம் காட்ட வேண்டாம். வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கூட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து இறங்குறது நல்லது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்துட்டு தசாபதி கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு தொழில் தொடங்குனீங்கன்னா நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். இந்த புதுசாக முதலீடு போடும்போது கொஞ்சம் ஒப்பந்தம் போடுறதெல்லாம் கொஞ்சம் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுங்க. அதே மாதிரி கூட இருக்கிறவங்க அதை சொல்கிறாங்க, அதை செய்யின்னு வலியுறுத்துறாங்கன்னு நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம். குறிப்பாக நண்பர்கள் ஏதாவது சொல்கிறாங்க அல்லது ரொம்ப நம்பிக்கையான நபர்கள் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் படிக்காமல் அப்படியே கையெழுத்து போடுறது, அதே மாதிரி அவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் இறங்குற விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் வழக்கம் போல் எப்பயுமே அலசி ஆராய்ச்சி இறங்குவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அலசி ஆராய்ச்சி இறங்குங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்கள் எடுக்க வேண்டாம். அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. கண்டகச்சனி காலம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பண வரவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதம் முதல் வாரத்தில் ஓரளவுக்கு சீராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பழைய கடனெல்லாம் கூட கொஞ்சம் வசூலாகும். உங்களுடைய சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்து தொடர்பாக ஒரு சில விஷயங்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே போயிட்டுருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். தேவையற்ற செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரும். ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி ஆடம்பரமாக ஒரு சில பொருள்கள் வாங்கி கொஞ்சம் மாட்டிப்பீங்க. அவசரமாக ஒரு சில பொருள்கள் வாங்கிட்டு இதை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உடனடியாக போய் பணம் கட்டிட்டு ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் இந்த ஆடம்பர பொருள்கள் வாங்குறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா அதை பற்றி அலசி ஆராய்ஞ்சு கரெக்டாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. அவசரப்பட்டு வாங்குகிற பொருள்கள் உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உறவுகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு நடக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக ஒரு சில உறவுகளால் பிரச்சனை இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். திருமணம் போன்ற வரன் இந்த காலகட்டத்தில் அமைகிறதுக்கான யோகம் இருக்குது. அதனால் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களாம் இந்த காலகட்டத்தில் வரன் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். குறிப்பாக அடுத்த 6 மாதத்துக்குள்ளே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். கன்னிராசி என்பவர்கள்லாம் காதலிச்சுட்டு இருப்பீங்க. அந்த காதலியே கரம் பிடிக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி போய் வீட்டில் பர்மிஷன் கேட்டிருப்பீங்க, அவங்க கூட ஒத்துக்காமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் பர்மிஷன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காதலிச்ச பொண்ணையே கரம் பிடிக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். திருமணமான கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரையிலும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குது. புதுசாக ஒரு சில திட்டங்கள்லாம் போடுவீங்க. அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமோகமாக வரும். அதனால் இந்த காலகட்டத்தில் புதிய திட்டங்கள் சேர்ந்து செய்யும்போது நல்ல ஒரு மேன்மையை இந்த கன்னிராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அடுத்த 6 மாதத்துக்குள்ளே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. கன்னிராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நினைவாற்றல் அப்படிங்கிறது டபுள் ஆகும். ஆனால் அந்தளவுக்கு நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு. புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதனால் உங்களுடைய நினைவாற்றலை பார்த்து உங்களுடைய ஆசிரியரே ஆச்சரியப்படுவாங்க, இந்த அளவுக்கு டேலண்ட்டாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் பர்சனாக இந்த கன்னிராசி என்பவர்கள், அதுவும் குறிப்பாக கன்னிராசி மாணவர்கள் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தான் வெற்றி. உயர்கல்விக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ஆராய்ச்சி சார்ந்த தொழிலை தேர்ந்தெடுத்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சகோதரியால் ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை அறிமுகப்படுத்தலாம். அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். பழைய நண்பர்கள் மீண்டும் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. பொதுவாக ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சிருந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த தொந்தரவுகள் கொஞ்சம் குறையும். மன அழுத்தம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அது இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் இருந்தாலும்
பழச நினச்சி நீங்கள் மன அழுத்தத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் தூக்கமின்மை போன்ற பிரச்சனை, செரிமானம் தொடர்பான பிரச்சனை, தண்ணி அதிகமாக குடிக்காததுனால அது சம்மந்தமான பிரச்சனை, உஷ்ண சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த கன்னிராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. கன்னிராசி பெண்களை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். வேலையில் கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஆடை ஆபரணங்கள் வருகின்ற வாரத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு சிலர்லாம் பொன்பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். ஆண்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். தலைமை பொறுப்புலாம் கிடைக்கும். சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும். புதுசாக ஒரு சில முயற்சியில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் விநாயகர் வழிபாடு செய்யுங்க, நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். பெருமாள் தரிசனம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். புதன் கிரகம் உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கிறதுனால புதன்கிழமை தோறும் கிரகங்களில் உள்ள புதன் பகவானை வழிபட்டுடுவாங்க. மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும். எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கன்னிராசி என்பர்கள் தியான பயிற்சி, யோகா பயிற்சி இதெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது. அதனால் இந்த கன்னிராசி என்பர்கள் முடிந்த இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு சாதகமான பலனையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான நாள் அப்படின்னா புதன்கிழமை தான். புதன்கிழமை நீங்கள் எந்த காரியம் செஞ்சீங்கனாலும், எந்த ஒரு நல்ல விஷயத்தில் இறங்குனீங்கனாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். புதன்கிழமையில் நீங்கள் தொழில் தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 கிழமைகளும் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான கிழமைகள். இதை 3 கிழமைகளில் நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு வெற்றி அமையும். உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகரும் மகாவிஷ்ணுவும் தான். இவங்களை வழிபட்டு எந்த காரியத்தை தொடங்குனீங்கனாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்து